நரேந்திரி. நான் +2 முடிச்சிருக்கேன். மின்ட் ஸ்ட்ரீட்லேருந்து வரேன். இந்த அரங்கத்தில் இப்படி ஒரு கேள்வி கேட்குற நிகழ்ச்சி கொடுத்ததுக்கோசம் நன்றி. கடவுள் ஒருவர், அவர் அல்லான்னு சொல்கிறீங்க. அவர் தேவையற்றவன், யாராலையும் பிறக்க முடியலன்னு சொல்கிறீங்க. அவருக்கு நிகர் யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஒரு மரத்துல இருந்து ஒரு கிளை விழுந்தா கூட அவருக்கு தெரியும்னு சொல்கிறீங்க. அப்படிப்பட்ட கடவுளால் உலக மக்கள் எல்லோரையும் இஸ்லாமியால மாற்ற முடியாதா? அழகான கேள்வி கேட்குறாங்க. இப்போ கடவுளுடைய ஆற்றல் சக்தி எல்லாம் சொல்லிட்டீங்க. அவருக்கு இயலாத ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அவருக்கு எல்லாரையும் முஸ்லீமை மாற்ற முடியாதா? அவ்வளோ சக்தி இருக்குதுல்ல கேட்குறாங்க. முடியும். ஆனால் விரும்பினத்தில் செய்வார், விரும்பினதை செய்வார். அவர் அனைவரையும் முஸ்லீமாக மாற்ற நினைத்தால் அவருக்கு பெரிய விஷயம் கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், நான் சோதித்து பார்ப்பதற்காக உங்களை பலவிதமாக சோதனை கொடுத்து தந்திருக்கிறேன். நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள் என்று பார்த்து உங்களுக்கு பரிசு தருவதற்காக இந்த நிலை ஏற்படுத்தி இருக்கிறேன். ஏன் நான் நினைத்திருந்தேனே, ஆனால் அனைவரையும் உலவுசா ஹதாக்கும் ஜமியா. இந்த கேள்வி குர்ஆன் தெளிவாக சொல்லுது. இறைவன் நாடினால் உங்கள் அத்தனை பேரையும் நான் நேர்வழியில் ஆக்கியிருப்பேன். ஆனால் இது ஒரு சோதனை கூடமாக நான் படைத்திருக்கிறேன். அப்ப என்ன விளங்கணும்னு கேட்டா, ஒரு விஷயத்தை செய்யாமல் இருந்தால் செய்ய முடியாதுன்னு எடுத்துக்கிற கூடாது. இப்ப இதை நான் தூக்காம இருக்கிறேன், தூக்க முடியாதுன்னு அர்த்தமா? நான் தூக்கல, விரும்பல, அவ்வளவுதான். இதை எனக்கு தூக்க முடியும், நான் தூக்காம இருக்கிறேன். இவர் தூக்காம இருப்பதால் இதை அவர் தூக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் இந்த செல்போனை எடுக்காம இருக்கிறேன், எடுக்காமல் இருப்பதால் இவருக்கு எடுக்க இயலலைன்னு சொல்லக்கூடாது. கடவுள் ஒன்றை செய்யாமல் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் செய்ய விரும்பலன்னு அர்த்தம். முடியாது, இயலாமையை காட்டாது. மனுஷனுக்கு அப்படி தான் எடுத்துக்கிறீங்க. மனுஷனே ஒன்றை செய்யல என்று சொன்னா அவனுக்கு இயலன்னு எடுத்துக்கிறீங்களா, முடியலன்னு எடுத்துக்கிறீங்களா? இது இந்த மைக்கை நீங்க யாருமே தூக்கல, அதனால தூக்க இயலான்னு சொல்ல முடியுமா? இந்த மைக்கை இந்த அரங்கத்தில் ஒருத்தருமே தூக்கலைங்க, அதனால என்ன செய்யல, இந்த மைக்கை தூக்குகிற சக்தி உங்களை ஒருத்தருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. தூக்க முயற்சி பண்ணா தூக்குவீங்க, விரும்பல தூக்கல, வாய்ப்புல தூக்கல, நாடல தூக்கல. அதனால கடவுளுக்கு நாடினால், நான் கேட்கிற உங்களையும் படைச்சிருக்காருல்ல, அனைவரும் முஸ்லீம்னு ஒரு ப்ரோக்ராம் என்ற பெரிய விஷயமா? ஒன்றும் இல்லாமல் படைச்ச ஒருத்தருக்கு எல்லாரும் முஸ்லீமான்னு ப்ரோக்ராம் பண்ணி வச்சு அப்படி ஆகிட்டு போகிறோம். அது பெரிய கஷ்டம் கிடையாது, அது முடியுமே கடவுளுக்கு. நம்ம இஸ்லாம் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுதுன்னு கேட்டால், கடவுளுக்கு எல்லாம் முடியும். முடியும் என்பதெல்லாம் அவர் செய்ய மாட்டார், விரும்பினதை செய்வார். நம்மளுக்கு 1000 விஷயங்கள் முடியும், முடிஞ்செல்லாம் செஞ்சுட்டு இருப்போம். மண்ணள்ளி திங்க முடியும், அக்கா திங்கப்போமா, விரும்படி திங்க மாட்டோம். வெறுந்தரில் படுத்து தூங்க முடியும், ஆனால் தூங்க மாட்டோம், மெத்தையெல்லாம் படுப்போம். அப்ப முடியுங்கிற விஷயம் வேற, விரும்புறது என்பது வேற. அவர் எதை நாடுகிறாரோ அதை செய்வார் என்கிற அதிகாரத்தின் அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் நான் அனைவரையும் முஸ்லீமாக படைக்க நான் விரும்பல. நான் என்ன விரும்புகிறேன் என்று சொன்னால், உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன். நல்லவனா நடக்க விரும்பினால் அதற்கேற்ப உங்களை நான் நடத்துகிறேன். கெட்டவனா போனீங்கன்னா அதற்கும் இந்த நாட்டில் வாய்ப்பு தந்திருக்கிறேன். உலகத்தில் அதற்கு ஏற்ற கூலியும் தன்னை அப்புறம் தருவேன் அப்படின்னு சோதனைக்காக வேண்டி அவர் செய்திருக்கும் பொழுது முடியலைன்னு சொல்லக்கூடாது. உதாரணமாக பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் இருக்காரு, எல்லாம் பரீட்சை கூடத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. மாணவன் எந்திரிச்சு, சார் இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு என்ன சார் ஆன்சருங்கிறான். அவர் சொல்ல மாட்டார், தெரியலன்ற அர்த்தம். அவர் சொல்ல மாட்டார். பரீட்சையில் சொல்லிக் கொடுக்கலாமா? அவர் என்ன செய்வார்? பேசாமல் இருப்பார், வாயை கூட திறக்க மாட்டார். சார் என்ன சார் விட, சும்மா இருப்பார், சொல்ல மாட்டேன் பாரு. தெரியல, நம்மகிட்ட கேட்கிறாரு. இவருக்கு அப்படியே சொல்றது, அந்த இடத்துல சோதிக்கிற இடம், சொல்லித்தர இடம் இல்லை. சொல்லித்தர இடத்துல சொல்லித்தராடி தான் கேட்கணும். அப்ப சோதனைக்காக இருக்கும்போது வாத்தியாருக்கு ஆன்சர் கேட்டு நீங்க சொல்லல என்று சொன்னா, அவர் சொல்றதுக்கு வேற ஒரு சொல்லாமல் இருப்பதற்கு ஒரு தடை இருக்கிறது, ஒரு ரீசன் இருக்கிறது. அந்த மாதிரி கடவுள் என்ன செய்யறாரு, இந்த உலகத்துல சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். இதற்குரிய பரிசு பின்னாடி தரப்போறார். அதனாலதான் ஆக்கலையே தவிர, நீங்கள் விரும்பினால் ஆயிக்க, இல்லாட்டி போய்க்க. இதுதான் கடவுளுடைய கோட்பாடு.